உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஃப்ரெண்ட் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட், என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கு உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போகணும். எல்லாரும் சேர்ந்து ஒரு டின்னருக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஓ, அப்ப அம்மாவை மட்டும்தான் கூட்டிட்டு போவீங்களா? ரெண்டு பேரும் அப்படி என்ன பேசிக்கிறாங்க? ஃப்ரெண்ட், நீங்க சொல்றது சரிதான். ஆனா அம்மாவை கூட்டிட்டு போகணும்னு யோசிச்சாலே பிரச்சனை தான் ஃப்ரெண்ட். நீங்க வான்னு சொன்னா அம்மா வரமாட்டேன்னு சொல்லுவாங்க, வர வேண்டாம்னு சொன்னா வரேன்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட், ஒரு ஐடியா. அம்மாவை அவங்க ரூட்லயே போய் வர வச்சிடலாம். நான் சொல்ற ஐடியா கரெக்டா இருக்குமான்னு பாருங்க. சூப்பர் ஃப்ரெண்ட், இதுக்கு தான் நான் உங்ககிட்ட ஐடியா கேட்கணுங்கிறது. சரி ஃப்ரெண்ட், இங்க பாருங்க. நான் இப்ப போனை ஸ்பீக்கர்ல போடுறேன். நாம மட்டும் போறதா அம்மாக்கு கேக்குற மாதிரி பேசிப்போம். அப்புறம் பாருங்க. ஓகே 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 ஓகே. ஃப்ரெண்ட், அப்ப நம்ம பிளான் படி நாளைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றதுக்கு நம்ம 2 பேர் மட்டும் போறோம். அப்படிதானே? ஓகே ஃப்ரெண்ட், டன். ஆனா இத உங்க அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. போனு ஸ்பீக்கர்ல தான் இருக்கு. என்ன விஷயம்? ரெண்டு பேரும் தனியா எங்க போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? பாரதி, எங்களுக்குள்ள 1000 சீக்ரெட் இருக்கும். அதெல்லாம் கேட்காதீங்கன்னு உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது? ஓ, அப்படிலாம் கேட்காம உங்க இஷ்டத்துக்குலாம் விட முடியாது. என்கிட்ட சொல்லாம நீங்க ரெண்டு பேரும் எங்கேயும் போக முடியாது. ஐயோ, ஓகே ஓகே, 2 பேரும் சண்டை போடுறத நிறுத்துங்க. அம்மா, நாளைக்கு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறோம். அதான் நானே கேட்டேனே. அப்போ 2 பேரும் என்னை விட்டுட்டு நீங்க மட்டும் போறீங்க, அப்படிதானே? அம்மா, உன்னை கூப்பிட்டா நீ வரமாட்டேன்னு சொல்லுவ, என்னையும் போக கூடாதுன்னு வேற சொல்லுவ. அதனாலதான் நாங்களே பிளான் பண்றோம். அது எப்படி? நான் வரமாட்டேன்னு என்ன கேட்காம நீங்களே முடிவு பண்ணிப்பீங்களா? பாரதி, அப்ப கூப்பிட்டா நீங்க வருவீங்களா? ஆமா, வர சொன்னா நான் வர போறேன். இல்ல பாரதி, வேண்டாம் 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 வேண்டாம். அப்படின்னா தமிழ் மட்டும் உங்க கூட வரணுமா? அவளு வரமாட்டா. அம்மா, நான் எப்பமா அப்படி சொன்னேன்? ஏய், சும்மா ரெடி. என்னை விட்டு நீ மட்டும் போவியா? ஏன் பாரதி நீங்களே அப்படி நியூஸ் கட் பண்ணிக்கிறீங்க? இந்த கதையெல்லாம் வேண்டாம். என்னை விட்டுட்டு உங்க 2 பேரையும் நான் எங்கேயுமே போக விட மாட்டேன். நான் கண்டிப்பா வருவேன். ஏய், இப்ப எதுக்கு நீ கேக்க பெக்கேன்னு சிரிச்சிட்டு இருக்க? நான் கண்டிப்பா வருவேன். சரி பாரதி, அப்புறம் உங்க இஷ்டம். நான் சொன்னா நீங்க கேட்கவா போறீங்க? வாங்க. சரி சரி, எப்போ எங்கன்னு சொல்லுங்க, நான் ரெடி ஆயிடுவேன். நாளை காலையில ரெடியா இருங்க. நானே வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே. ஃப்ரெண்ட், நம்ம போட்ட பிளான் சக்சஸ். சூப்பர் ஃப்ரெண்ட், கரெக்டா ஐடியா கொடுத்தீங்க நீங்க. ஓகே ஃப்ரெண்ட், பை. நாளைக்கு காலையில பார்க்கலாம். குட் நைட். யா, பை. பை ஃப்ரெண்ட். பை ஃப்ரெண்ட். Thank you so much ஃப்ரெண்ட். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன ஃப்ரெண்ட், குட்டி தேவதை நீங்க வந்துட்டீங்க, அம்மா தேவதை இன்னும் காணும். அதையே ஃப்ரெண்ட் கேக்குறீங்க? காலையிலே நான் ரெடி ஆயிட்டேன். என்னையே வேடிக்கை பார்த்துட்டு நின்னுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் போய் குளிச்சிட்டு வந்து இப்ப வரைக்கும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. Too bad. என்ன பாத்தீங்களா? கரெக்ட் டைமுக்கு உங்க முன்னாடி வந்து நின்ன. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க எப்பவுமே பெர்ஃபெக்ட் தான் ஃப்ரெண்ட். சரி சரி, டைம் ஆயிடுச்சு. அம்மா கூப்பிடுங்க. கூப்பிடுங்க.
இப்போ ரெண்டு பேரும் எதுக்கு என்ன பார்த்து இப்படி சிரிக்கிறீங்க? ஐயோ அம்மா, என்னம்மா இப்படி வந்திருக்க? ஐயோ ஃப்ரெண்ட், இந்த அம்மா வேணாம் ஃப்ரெண்ட். நான் பாட்டி கூட டிவில பழைய படம்லாம் பார்ப்பேன். அதுல வர சரோஜா தேவி மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. உங்க அம்மா கூட வந்தது இருக்கட்டும் ஃப்ரெண்ட், ஆனா சரோஜா தேவிய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதா இங்க பெரிய சர்ப்ரைஸ். அதை விடுங்க ஃப்ரெண்ட், நாம அம்மாவை கூட்டிட்டு போவேனா. இப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்க கூட்டிட்டு போனா உங்களோட ரெஸ்பெக்ட் போயிடும் ஃப்ரெண்ட். நல்லா யோசிச்சுக்கோங்க. ஏய், என்னடி ரொம்ப ஓவரா பேசுற? நீங்க ரெண்டு பேரும் மட்டும் எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க? ரெண்டு பேருக்கும் பெரிய ஃபாரினர்ஸ் நினைப்பு. கோட் சூட் போட்டு கவுன் போட்டுக்கிட்டா எதுக்கு வம்பு இழுக்கிறீங்க? என் ஃப்ரெண்டு குட்டி தேவதை மாதிரி வந்திருக்காங்க. உங்களை மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. என் ஃப்ரெண்டுக்கு மேட்சா நானும் வந்திருக்கேன். ஆனா ஃப்ரெண்டு கரெக்டா சொன்னாங்க, சரோஜா தேவி பழைய காலத்து ஹீரோயின் மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு எங்களை பார்த்து ஃபாரினர்ஸான்னு கேக்குறீங்களா? நல்லா கேளுங்க ஃப்ரெண்ட். உங்க ரெண்டு பேருக்கும் என்ன பார்த்தா அவ்வளோ நக்கலா இருக்கா? ட்ரெடிஷ்னலா கிளம்பி வந்தா உங்களுக்கு ஓல்ட் ஃபேஷன் மாதிரி இருக்கா? அப்போ இவ்ளோ நாள் என்ன அழகுன்னு சொன்னதெல்லாம் பொய்யா? அந்த மாதிரி சின்ன சின்ன பொய்யெல்லாம் நாங்க அப்பப்ப சொல்லுவோம். நீங்க அதை உண்மைன்னு நினைச்சா அது நாங்க என்ன பண்றது? அதெல்லாம் வேலைக்கு ஆகாது ஃப்ரெண்ட். கரெக்ட் ஃப்ரெண்ட், நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். இப்ப என்ன பண்றது? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அன்னிக்கு காவியோட குழந்தை அசைவே இல்லாம கடந்துச்சா? அது செத்துருச்சுன்னு நினைச்சாங்க. ஆனா திடீர்னு குழந்தை உடம்புல அசைவு வந்துருச்சு. இத அங்க இருந்த என் ஆளுங்க மூலமா எனக்கு தெரிவிச்சாங்க. பிறகு யோசிச்சேன், ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஒரு ஆயாவை பிடிச்சு விஷயம் வெளியே வராம அப்படியே அமைக்கிட்டேன். இறந்து போனதா சொல்லி கௌதம் கதிர்கிட்ட வந்து குழந்தை காமிச்சானே, அப்ப அது யாரு? அது அந்த ஹாஸ்பிட்டல்ல மருத்துவ ஆராய்ச்சிக்காக பாடம் பண்ணி வச்சிருந்த ஒரு குழந்தையோட சடலம். அந்த குழந்தையோட சடலத்தை சரியா கூட காட்டல. கௌதம் கிட்டையும் கதிர் கிட்டையும் அவசர அவசரமா காட்டி டக்குன்னு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கையெழுத்து மட்டும் வாங்கி வச்சிட்டோம். இவ்ளோ நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. இங்க பாருங்க, அந்த குழந்தை உயிரோட இருக்கிறது மட்டும் வெளியில தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இந்த மொத்த குடும்பமும் சந்தோஷமாயிடும். அதுக்காக தான் அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து அந்த குழந்தைய மறைச்சு வச்சேன். ஆனா அந்த விஷயத்துல சிக்கல் ஆயிடுச்சு. என்னாச்சு? என்ன சிக்கல்? சொல்றேன். அந்த ஆயா சொன்னேன்ல, திடீர்னு ஏதோ மனசு மாறிடுச்சு. இந்திராவுக்கு போனை போட்டு நேர்ல வா, உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்றேன்னு கூப்பிட்டு. இந்திராவும் அந்த ஆயாவை பாக்குறதுக்காக கிளம்பி நேரா போயிருக்கா. அப்போ பாத்துட்டாளா? அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். சின்னதா ஏதாவது கடிச்சாலே மோப்பம் புடிச்சிட்டு வராளே. ஐயோ, கண்டுபிடிச்சிட்டு போறா. இப்ப சொல்லு, அந்த வீட்டுல உக்காந்துருக்கிய தவிர ஏதாவது வேலை செய்றியா நீ? ஆனா நான் அப்படி இல்ல. கௌரி மூலமா இந்திரா ஆயாவை பார்க்க கிளம்பிட்டாங்கிற விஷயம் தெரிஞ்சதும் நம்ம ஆளுங்க கிட்ட சொல்லி ஆயாவை தூக்கிட்டேன். அவ மட்டும் இந்திராவை பார்த்து பேசியிருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்பா, அவ பாக்கல, அது போதும். நல்ல வேலை, இந்த கௌரியை நான் என்னமோ நினைச்சேன். கரெக்டான ஆளதான் அனுப்பியிருக்கீங்க. இனிமே நான் கவனமா இருக்க. இனிமே என் போக்கஸ் மாறாது. நான் இவ்வளவு பண்ணிருக்கேன், நீ என்னமோ ரொம்ப சிம்பிளா காலையில எனக்கு போனை போட்டு உங்களுக்கு என்ன தெரியும்னு என்ன கிண்டல் பண்ற. சரி சரி, தப்புதான். நீங்க நிஜமாவே எல்லாம் தெரிஞ்சவர்தான், நானே ஒத்துக்கிறேன். போதுமா? இனிமே நான் அந்த மாதிரி உங்களை யோசிக்க மாட்டேன். ஆனா இந்த இந்திராவும் கௌதமும் ஓவரா ஆடிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு என்னால தாங்கிக்க முடியல. விஷயம் எல்லாம் மொத்தமா முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லலான்னு நினைச்சேன். இருக்கட்டும், பரவாயில்ல.
இப்பவே சொல்றேன், சந்தோஷப்பட்டுக்க. கௌதம்க்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் வரப்போகுது. இந்திரா என்ன செஞ்சாலும் சரி, அந்த சிக்கல்ல இருந்து அவளால கௌதம காப்பாற்றவே முடியாது. பார்த்துக்கிட்டே இரு. கௌதம் இந்திரா 2 பேரும் என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சு போய் மூளையில சுருண்டு கடக்க போறாங்க. என்ன 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 செய்ய போறீங்க? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வீட்டுக்கு பெரியவரா இருந்துட்டு வீட்ல ஒரு நல்லது கெட்டது சாங்கிய சம்பிரதாயம் ஏதாவது சொல்ல தெரியுமா உங்களுக்கு? என்னது சாங்கிய சம்பிரதாயமா? ஜெயா, என்ன சொல்லிட்டு இருக்கிறாவ? எனக்கே தெரியலங்க. ஏ ராகினி, என்னடி சொல்ற? ஆமாக்கா, யாராவது இறந்துட்டா காரியம் செய்யணும்ல. இப்ப குழந்தை இறந்திருக்கு, காரியம் செய்ய வேண்டாமா? அதுக்கு பிண்டம் கொடுத்து அந்த காரியத்தை காவிய கையால செய்ய வச்சோம்னா காவியக்கு தானா உண்மை தெரிஞ்சிட போகுது. என்ன பேசுற நீ? குழந்தைக்கு காரியமா? என்ன கன்றாவி இது? என்ன வார்த்தை சம்பந்தி இது? குழந்தைக்கெல்லாம் காரியம் செய்ய மாட்டாங்க. வாய் இருக்குன்னு என்ன வேணாலும் பேசுவீங்களா? நானும் பொறுத்து பொறுத்து போயிட்டு இருக்கேன். நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு தாயா இருந்தா காவிய நிலைமை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ச்சே. என்ன இப்ப அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு அழுதுட்டு இருக்கீங்க? சித்திக்கு எதுவும் தெரியாது, நீங்க எப்படி சொல்லுவீங்க? உங்களுக்கே எதுவும் தெரியாம இருக்கலாம். பாத்தியாக்கா, நம்ம வீட்ல வந்து உட்கார்ந்துகிட்டு எப்படி பேசுறாங்கன்னு. ஒரு நிமிஷத்துல என்ன எப்படி குத்தி காட்டுறாங்கன்னு பாருக்கா. இதெல்லாம் என் தலை எழுத்து. இங்க வந்து உட்கார்ந்துருக்கான்ல. இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், ராகினிய பேச விடாதுன்னு. பாத்தில கொஞ்ச நேரத்துல பாரு எப்படி வேதனைப்படுத்த ஆரம்பிச்சிட்டானு. ஏங்க, நேத்து அந்த சித்தர் சொன்னதுல இருந்து எனக்கு ஒரே குழப்பமா இருக்குங்க. ஒருவேளை அப்படி எதுவும் சாங்கியம் பண்ணாம இருக்கிறத வச்சுதான் உயிர் இருக்குன்னு சொல்லியிருப்பாரோ? ஆமாக்கா, எப்பவுமே இறந்து போன ஆத்மா எல்லா பக்கமும் சுத்திட்டு இருக்கும் சொல்லுவாங்க. அதுக்கு நாம தானக்கா காரியம் செய்யணும். இல்லனா இப்படிதான் காவிய பைத்தியம் முடிச்ச மாதிரி புலம்பிட்டு இருப்பா, நாம உட்காந்து கேட்டுட்டு இருக்கணும். அக்கா, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். இல்ல சம்பந்தி, எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி எந்த சாங்கியமும் இல்ல. இவங்க வேணும்னே காவியாவை வேதனைப்படுத்தணும்னு சொல்ற மாதிரி இருக்கு. நீங்க சும்மா இருங்க அத்தை. எங்க வீட்டு சடங்கு சம்பிரதாயத்தை பத்தி எங்க சித்திக்கு நல்லாவே தெரியும். நீங்க இதுல தலையிடாதீங்க. மாப்பிள்ள, அக்கா, நீ இத செஞ்சுதான்க்கா ஆகணும். நமக்கு வேற வழி இல்லக்கா. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் நான் இத சொல்றேன். இந்த பாரு ஜெயா, அவ சொல்றான்னு நீ பாட்டுக்கு எதையும் கேட்டுட்டு இருக்காத. நீயா யோசிச்சு ஒரு முடிவெடு. சரிங்க அக்கா, யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லக்கா. சரின்னு சொல்லுக்கா. அக்கா, அப்போ செஞ்சிடலாமா? காவியாவை யாரும் தேத்த முடியாத. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சார், என்ன சார் நீங்க இங்க எதுக்கு வந்தீங்க? ஏன் வரக்கூடாதா? சார், யாராவது பார்க்க போறாங்க சார். பார்க்கட்டும். ஏன் பொண்டாட்டிக்கிட்ட நான் பேசுறதுல என்ன தப்பு? சார் ப்ளீஸ் சார், போங்க சார். பொண்ணுங்க போன்னு சொன்னா வான்னு அர்த்தமா?
அப்படின்னா வாங்க. ம். பொண்ணுங்க வான்னு சொன்னாலும் வான்னு தான் அர்த்தம். வந்துட்டேன். இப்ப என்ன? சார் நீங்க முதல்ல போங்க சார். நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காது. சரி, நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்லு. அ, அ, நீங்களும் ஒண்ணும் நினைக்கல, நானும் ஒண்ணும் நினைக்கல. யாராவது தப்பா நினைக்க போறாங்க, அததான் சொல்ல வந்தேன். முதல்ல நீங்க இருந்து போங்க. இந்தாங்க இந்த ஜூஸ் புடிங்க. புடிங்க. இங்க பாருங்க, நான் போன உடனே வரக்கூடாது. போய் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் வரணும். சரியா? ம். மேடம், ஹலோ ஆண்டி, நான் சூசைட் பண்ணிக்க போறேன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அப்போ நான் நினைச்சது சரிதானா? ஆ, ஆமா ஆண்டி. அனன்யா ஏன் இப்படி பண்ண போன? ஆ, வேற என்ன ஆண்டி பண்றது? நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாலும் நீங்களும் ஒண்ணுமே பண்ணாம தானே இருக்கீங்க. என்ன பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம் தான் நானும் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் அனன்யா. சரி, அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லவா? அந்த அன்பரசியே இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்றதுக்கு ஒரு வழி இருக்கு. அவ இந்த உலகத்திலேயே எதை பெருசா லவ் பண்றாளோ, எதை அவளோட லைஃபா ஆம்பிஷனா நினைக்கிறாளோ, அதுல கைய வச்சோன்னு வச்சுக்கோங்க, அதுல தடுமாறுவா. ஏன் இந்த கல்யாணத்தையே அவ வேண்டான்னு கூட சொல்லிடுவா. மேடம், 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 ஜூஸ். ஜூஸ் ஜூஸ் குடுமா. ஐயோ, 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 அச்சோ, அச்சோ, புது புடவை வேற. ஐயோ, சாரி கஸ்தூரி. பரவாயில்ல மேடம், சாரி. நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். சாரி. அன்பரசி, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க மேடம். மேடமா, அதான் நிச்சயதார்த்தம் தான் முடிஞ்சிருச்சு. அத்தனை கூப்பிடலாமே. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கான்ஸ்டபிள், அவங்கள கூட்டிட்டு வாங்க. மாமா, என்ன நம்புங்க மாமா. அத்தைக்கு எதிரா நான் எதுவும் பண்ணல. அருண், ப்ளீஸ் நம்பு. வர மாட்டேங்கறாங்க சார். அருண், நான் எதுவும் பண்ணல அருண். நான் நிரபராதி. என்னப்பா அருண் நிக்கிறீங்க? என்னமா பாத்துட்டு இருக்கீங்க? கூட்டம். மாமா, மாமா, ப்ளீஸ் என்ன நம்புங்க மாமா. அத்தைக்கு எதிரா நான் எந்த தப்புமே பண்ணல. அம்மா, நான் எந்த தப்புமே பண்ணலமா. என்ன விட சொல்லுங்கம்மா. அருண், அருண், ப்ளீஸ் என்ன நம்பு. நான் எந்த தப்பும் பண்ணல. ஒரு நிமிஷம் இன்ஸ்பெக்டர். என் பொண்ணு எந்த தப்புமே பண்ணல. அந்த ரிக்ஷா சங்கர் யாருன்னு என் மகளுக்கு தெரியவே தெரியாது. யாருன்னு தெரியாம தான் 2 பேரும் போன்ல பேசிட்டு இருந்தாங்களா? ஐஸ்வர்யாவோட போன்ல இருந்து அந்த ரிக்ஷா சங்கருக்கு போன் பேசினது நான் தான். அப்ப 2 பேரும் கூட்டு சேர்ந்து அபிராமி மேடத்தை கடத்தி கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்க. நான் மட்டும்தான் திட்டம் போட்டேன். இதுல ஐஸ்வர்யாவுக்கு எந்த பங்கும் கிடையாது. ஐஸ்வர்யாவுக்கு தெரியாம அவளோட போன் எடுத்து அந்த ரிக்ஷா சங்கர் கிட்ட பேசினது நான் தான். போன தடவை தீபா விஷயத்துல கார்த்திக் என்னோட போனை வச்சு உண்மையை கண்டுபிடிச்சதால நான் ஐஸ்வர்யா போன்ல இருந்து இன்டர்நெட் கால் மூலமா பேசினேன்.
என்ன சொல்றீங்க அத்தை? எதுக்காக இப்படி பண்ணீங்க? கார்த்திக் என்ன ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்தாரு. அதுவும் இல்லாம என்னோட பொண்ண அபிராமி 10 பேருக்கு முன்னாடி கை நீட்டி அடிச்சாங்க. அந்த கோபத்துல தான் நான் அபிராமிய பழி வாங்கணும்னு நினைச்சேன். இப்போ உங்க பொண்ணை காப்பாத்துறதுக்காக இதை நீங்க பண்ணதா சொல்லி ஒத்துக்கிறீங்க. என் அம்மா தான் நான் பண்ணலன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் எதுக்காக என் மேல பழி போடுறீங்க கார்த்தி? என் மேல எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு வன்மம்? எதுக்குமா இப்படி பண்ண? உன்னால எனக்கு கெட்ட பேரு பாரு. அத்தையை இப்படி பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஏன் அப்படி இருக்கீங்க? எங்க அம்மாவை கொலை பண்ற அளவுக்கு துணிஞ்சிட்டீங்கல்ல? உங்களெல்லாம் மன்னிக்கவே கூடாது. உங்களை சம்மந்தின்னு சொல்லவே எனக்கு அவமானமா இருக்கு. இனி ஒரு செகண்ட் கூட இந்த வீட்ல இருக்க கூடாது. இன்ஸ்பெக்டர், இவங்களை கூட்டு போங்க. கான்ஸ்டபிள், இவங்களை விட்டுட்டு அவங்கள அழைச்சிட்டு வாங்க. ஓகே சார். வாங்கம்மா. வாமா. வரேன் கார்த்தி. ஓகே சார். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, எப்படி இருக்கா அந்த அபிராமி? வீட்டுக்கு வந்துட்டாளா? இன்னும் வரல. ஈவினிங் தான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறதா கார்த்தி ஃபோன் பண்ணியிருக்கான். இனிமேலாவது இந்த மாதிரி பிளான் பண்ணும்போது அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு பிளான் பண்ண. சாரிம்மா, என்னால தானே உங்களுக்கு இந்த நிலைமை. உங்களை இப்படி லாக்அப்ல பாப்பேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. உங்களை இப்படி பார்க்கும்போது என் ரத்தம்லாம் கொதிக்குதுமா. தீபாவை வீட்டை விட்டு விரட்டுறதுக்காக வந்தீங்க, ஆனா இப்ப இந்த நிலைமையில பார்க்க வேண்டியதா போச்சே. அந்த தீபா விஷயத்திலேயே நான் இங்க வர வேண்டியது. அப்ப நான் தப்பிச்சிட்டேன். இப்ப செய்யாத தப்புக்கு பழியை ஏத்துக்கிட்டு உனக்காக நான் இங்க வந்திருக்கேன். என்ன, அந்த அபிராமி கதையை முடிச்சிருந்தா சந்தோஷமா இருந்திருக்கும். அவ தப்பிச்சிட்டாளே, அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. நான் தோத்துட்டேம்மா. என் அத்தை விஷயத்துல நான் தோத்துட்டேன். அதுக்கு காரணம் அந்த கார்த்தியும் தீபாவும் தான். அவங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். அவங்கள பழி வாங்கியே தீருவேன். அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சு பிரச்சனையில மாட்டிக்காத. உன்னை காப்பாத்துறதுக்கு நான் கூட இப்ப வெளியில இல்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அபிராமிக்கு அடுத்தபடியா அந்த வீட்ல உன் கொடிதான் பறக்கணும். நீதான் அடுத்த அபிராமியா இருக்கணும். அதுக்காக தான் நான் பழியை ஏத்துக்கிட்டு உன்னை காப்பாத்திட்டு நான் இங்க வந்திருக்கேன். இனி நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப கவனமா இருக்கணும். பூனை மாதிரி மெதுவாவும் யானை மாதிரி பலமாவும் இருக்கணும். கவலைப்படாதீங்கம்மா, அதை நான் பாத்துக்கிறேன். உங்களை இப்படி லாக்அப்ல வந்து பாக்குற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டானே அந்த கார்த்தி, முதல்ல அவனுக்கும் அவன் பொண்டாட்டி தீபாவுக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். அந்த கார்த்திய பழி வாங்குறது, வீட்டை விட்டு விரட்டுறதெல்லாம் அவ்வளவு சுலபம் இல்ல. அபிராமிக்கு மத்த 2 பசங்களை விட கார்த்திக் மேலதான் பாசம் அதிகம். அவனுக்காக தான் தீபாவை பிடிக்கலன்னா கூட வீட்ல இருக்க ஒத்துக்கிட்டா. காணாம போன அபிராமிய கண்டுபிடிச்சதுனால அபிராமிக்கு கார்த்தி மேல பாசம் இன்னும் அதிகமாயிருக்கும். அதனால கார்த்திக்க வீட்டை விட்டு விரட்டணும்னா அவனுக்கும் அவன் அம்மாவுக்கும் இருக்கிற பாண்டிங்க உடைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பார்த்து பக்குவமா காய் நகுத்து. அப்பதான் நீ நினைச்சது நடக்கும். சரிம்மா, அந்த கார்த்தியையும் அவன் பொண்டாட்டி தீபாவையும் வீட்டை விட்டு விரட்டி நடுத்தெருக்கு கொண்டு வந்து நிறுத்தல, என் பேரு ஐஸ்வர்யா இல்ல. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. நான் வக்கீல பார்த்து பேசியிருக்கேன். கண்டிப்பா அடுத்த தடவை கோர்ட்டு கூட்டிட்டு வரும்போது ஜாமீன்ல எடுத்துருவேன். சரி, என்ன பத்தி நீ கவலைப்படாத. நீ எதை செஞ்சாலும் பார்த்து செய். சாட்சியே இல்லாம செய். நீ பண்ற விஷயம் கொஞ்சம் கூட வெளியில தெரியக்கூடாது. சரிம்மா, நான் கிளம்புறேன். சரி, பார்த்து பத்திரமா போ. நீ என்ன வந்து பார்த்தது கூட வீட்ல யாருக்கும் தெரிய வேண்டாம். சரிம்மா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மரி ஒரு நிமிஷம், ரொம்ப பயமா இருக்கு, இன்ஸ்பெக்டருக்கு ஒரு கால் சார். பண்ணிடுறேன். சொல்லுங்க சார், குழந்தை கிடைச்சிருச்சா? இல்ல சார், இன்னும் கிடைக்கல. நீங்க எங்க இருக்கீங்க? நான் ஆத்துக்கு இந்த பக்கமா தேடிட்டு இருக்கேன். குழந்தை கிடைச்சோன்னு தகவல் சொல்றேன். சார், குழந்தை இல்லாம நாங்க இங்கிருந்து போக மாட்டோம். சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுங்க சார். நான் எல்லா இடமும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி இங்க ஃபாரினர்ஸ் கூட யாரும் இல்ல. சந்தேகப்படுற மாதிரி நான் யாரையாவது பார்த்தா உங்களுக்கு நான் உடனே கால் பண்றேன். நம்பிக்கையா இருங்க சார், கண்டுபிடிச்சிடலாம். சரிங்க சார். ஹஸ்பண்ட் சார் என்ன சொல்றாரு? நம்பிக்கையோடு இருங்கன்றாரு. சீக்கிரம் கண்டுபிடிச்சாருன்னு சொன்னாரு. ஐயோ, சமயபுரம் மாரியம்மா, மரி என் குழந்தைய காப்பாத்தி கொடுமா, என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருமா. இங்க இரு. எல்லையம்மா, அம்மன் சாமி சொன்ன மாதிரி குழந்தைய உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன். ஓ, நீ எங்க சேர்க்கணுமோ கொண்டு போய் சேர்த்துரு. நான் போயிட்டு வரேன். அச்சச்சோ, உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லையே. ஒரு நிமிஷம் இரு. இந்தா, இப்போதைக்கு இதை வச்சுக்கோ. இந்த அத்தையால இப்போதைக்கு இதுதான் கொடுக்க முடியும். தைரியமா இரு, உனக்கு எதுவுமே ஆகாது. இந்த எல்லையம்மா உன்னை பாத்துப்பா. நான் வரட்டா? டாடா. நான் வரேன். இந்த பைத்தியம் காவிய செட்டு போத. அப்பனா குழந்தை எங்க? குழந்தைய அந்த பக்கம் சேஃபா வச்சுட்டு வருது போல. நம்ம அந்த பக்கம் போய் பார்ப்போம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நீ சொன்ன மாதிரியே செஞ்சுட்ட. நீங்க உடனே கிளம்பி ரிவர் பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு வந்துருங்க. இத பாரு மார்க், நான் வர்றது முக்கியம் இல்ல. எனக்கு தேவை அந்த குழந்தை சாகணும். நான் வரும்போது அந்த குழந்தை உயிரோடவே இருக்க கூடாது. கையில கிடைச்ச அந்த குழந்தை மறுபடியும் மிஸ் ஆயிடவே கூடாது. நீயே உன் கையாலேயே அந்த குழந்தைய கொன்னுடு. கொன்னுட்டு வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பு. நான் அங்க வந்துகிட்டே இருக்கேன். குழந்தைய நான் கொல்லணும்னா எக்ஸ்ட்ரா பேமெண்ட் ஆகும். பரவாயில்லையா? ஐயோ, நீ எவ்வளவு கேட்டாலும் நான் தரேன். எனக்கு அந்த குழந்தை உயிரோட இருக்க கூடாது. புரிஞ்சுதா? நீ லேட் பண்ணாம அந்த குழந்தைய கொன்னுடு. ஓகே, டன். வெய் போன. டிரைவர், மேடம் வண்டி எடு. தோட்ட மேடம்.
மார்க் மார்க் வேர் ஆர் யூ? மார்க் மார்க் வாட் ஹேப்பன்? மார்க் வாட் ஹேப்பன்ட் மார்க்? என்னாச்சுன்னு சொல்லு. பேபி பேபி பாம்பு பாம்பு. வேர் இஸ் தி பேபி? அங்க பேபி எங்க? குழந்தையை கொன்னுட்டியா இல்லையா? கோயில்ல? ஐயோ வாட் ஹேப்பன்ட்? மார்க் என்ன? கோவில் பேபி. குழந்தை அந்த கோவில்லையா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சூப்பரா. டேய், உன் மாமியார காப்பாத்திட்ட, ஆனா உன் பொண்டாட்டிய மறந்துட்டியே. இந்நேரம் அவ மேலோகம் போயிருப்பாடா. என் மாமியாரை காப்பாத்த தெரிஞ்ச எனக்கு என் பொண்டாட்டியை காப்பாத்த தெரியாதா? நான் விக்ரகம் இருக்கிற இடத்துக்கு போகணும். தயவு செஞ்சு என்ன விட்டுடு. அதை எடுக்க விடாம பண்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். எனக்கே தண்ணி கட்டுறியா? வேண்டாம், என்ன விட்டுடு ப்ளீஸ். அண்ணி, யாரா நீங்களோ? நீங்க போங்க. நீங்க முதல்ல போய் விக்கிரகத்தை தேடுங்க. நாங்க பாத்துறோம். அடி போங்க. போங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும்.
சன்யா உங்களுக்கு ஒண்ணும் ஆளே இல்ல முதல்ல கிளம்புங்க நீங்க பிரசாதம் ஏய், கூட. போங்க போங்க பத்திரம் சரி போங்க போங்க போலாம் கேர்ஃபுல் சொல்லுங்க, அந்த மீனாட்சி குடும்பத்தை ஒதுக்கி வச்சிருவீங்களா? பூஜா, எதுக்கு பேசிட்டு இருக்க? சரிங்க, நடந்ததெல்லாம் நடந்துருச்சு. இனிமே நடக்க போறத பத்தி பேசுவோம். மீனாட்சியும் அவங்க பொண்ணுங்களும் வராம போனதுனால இந்த ஊருக்கு எந்த கெடுதலும் நடந்துடக்கூடாது. அதுக்கு என்ன பரிகாரம் இருக்கோ அதை நாம செஞ்சிருவோம். ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. இவங்க யாரும் டைமுக்கு வரமாட்டாங்கன்னு புஷ்பாக்கா வாய் கிழிய பேசினாங்க. இப்படி சொதப்பிட்டாங்களேமா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சார், என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட டவுட் கேட்கலாமா? ஓ எஸ், ஆனா 2 நிமிஷம் தான் டைம். தேங்க்யூ சார். என்ன தமேந்தி? பெரியம்மா, அது ஏதோ சீஸ் மாதிரி தெரியுது. உள்ள சிக்கன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு பேக் பண்ணிருக்காங்க. ஆனா என்னன்னா அப்படியா தெரியல. நீ சொல்ற மாதிரி எனக்கும் ஒண்ணு தெரியல தமேந்தி. எனக்கும் தெரியலக்கா. அண்ணி, அதுல ஏதாச்சும் மில்க் கலந்த மாதிரி டேஸ்ட் தெரிஞ்சுச்சா? ஆமா பிரீத்தி. அப்படின்னா கண்டிப்பா அது லசானியா தான் இருக்கணும். லசானியானா கொஞ்சம் கஷ்டம். லேயர் லேயரா பண்ணணும். அதை இப்படி ஃபோல்ட் பண்ணுமா? இப்படி? ஆமா, சீஸ் லாஸ்டா போடணும். ஓகே, நான் போறேன். ஓகே அண்ணி. தமேந்தி, உங்களுக்கு கொடுத்த 2 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. இன்னும் பாக்கி இருக்கிறது 2 மினிட்ஸ் தான். சரி, பை பை. போயிட்டு வா. All the best, பெஸ்ட்.
இந்த லசானியா ஷீட் எப்படி இருக்கும்? தமயந்தி, நீ என்ன செஞ்சாலும் உன் மனசு உணர்ந்து செய். அது உனக்கு அந்த சமயத்துல பேரும் புகழும் வாங்கி கொடுக்கும். என்ன தமயந்தி, எப்பாவது லேட்டுனா பரவாயில்ல, எப்பவுமே லேட்டுனா எப்படி? சாரி சார். சாரிலாம் வேண்டாம், சீக்கிரம். ஓகே. ஏய், என்ன முடிச்சுக்கிட்டே நிக்கிற? என்ன டிஷ்னாவது கண்டுபிடிச்சிட்டியா? இல்ல குத்து மதிப்பா ஏதாவது எடுத்துட்டு போலான்னு வந்திருக்கியா? எங்க நான் கண்டுபிடிக்கிறேன், கண்டுபிடிக்காம போறேன். அத பத்தி உங்களுக்கு என்ன? நீங்க எடுக்க வேண்டியதை எடுத்துட்டு கிளம்புங்க. பாத்தியா, இவ்ளோ அடி வாங்கின பிறகும் உன் வாய் கொஞ்சம் கூட குறையவே இல்ல. உனக்கெல்லாம் இன்னும் ஹெவியா அடி விழணும். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சாரி சார், தமேந்தி லேட்டா வந்ததுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு அவளை இந்த போட்டியில கலந்துக்க அனுமதி கொடுங்க. என்ன மேடம் இது? இது ஸ்கூல்னு நினைச்சீங்களா? நீங்க பாட்டுக்கு அவங்க கையை பிடிச்சுக்கிட்டு உள்ள கூட்டிட்டு வந்து எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க மருமகளுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் தெரியுமா? புரியுது மேடம். தமேந்தி லேட்டா வந்தத நான் சரின்னு சொல்லவே இல்லையே. அவளை மன்னிச்சு அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு தானே கேக்குறேன். இல்லம்மா, தமயந்தினால எங்களோட கிரெடிபிலிட்டியை கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னவோ நாங்க தான் தமயந்திக்கு ஃபேவரா முடிவுகள் எடுக்கிறதா எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எங்களுக்கு வேற வழியே இல்லை. தேவையில்லாம மேற்கொண்டு எங்க டைமை வேஸ்ட் பண்ணாம இங்க இருந்து கிளம்புங்க. சார், நான் என் வாழ்க்கையோட வாழ்வா சாவாங்கிற கட்டத்துல நின்னுட்டு இருக்கேன். இந்த போட்டியோட முடிவுல தான் என்னோட எதிர்காலமே இருக்கு. அதான் ஒவ்வொரு ரவுண்ட்லயும் நான் போராடிட்டு இருக்கேன். புதக்குழிக்குள்ள மாட்டிக்கிட்டவனுக்கு கையில கிடைச்ச ஆழம் விழுது மாதிரி அடுத்து என்ன பண்ண போறோன்னே தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிற எனக்கு இந்த போட்டி கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை நான் எப்படி தவற விடணும்னு நினைப்பேன் சொல்லுங்க. இவ்வளவு முக்கியமான ஒரு போட்டிக்கு நான் லேட்டா வந்திருக்கேன்னா அதுக்கான காரணம் எப்படிப்பட்டதா இருந்திருக்கோன்னு கொஞ்சம் யோசிங்க. எனக்காக ரூல்ஸ் எல்லாம் மாத்தி என்ன சேர்த்துக்கோங்கன்னா நான் கேட்கல. நான் லேட்டா வந்ததை மன்னிச்சு எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பை கொடுங்கன்னு தான் கேக்குறேன். ப்ளீஸ். நோ. இங்க பாருங்க தமயந்தி, உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கறதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா என்னதான் இருந்தாலும் நீங்க செஞ்சது தப்புதான். இங்க இருக்கிற அத்தனை பேரோட டைமையும் நீங்க வேஸ்ட் பண்ணிருக்கீங்க. அதுக்கான தண்டனையா இந்த ஃபைனல் ரவுண்ட்ல நீங்க எத்தனை மார்க் எடுக்கிறீங்களோ அதுல இருந்து 10 மார்க்ஸ் மைனஸ் பண்ணிடுவோம். 10 மார்க்கா? இந்த முடிவு உங்களுக்கு ஓகேனா நீங்க இந்த ஃபைனல்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. எங்களால இவ்ளோதான் பண்ண முடியும். என்ன சொல்றீங்க? ஓகேவா? ஓகே மேடம், உங்களோட முடிவை நான் ஏத்துக்கிறேன். அப்படின்னா ஓகே, நீங்க போய் நலன் சங்கவியோட ஜாயின் பண்ணிக்கோங்க.
கோ டு ப்ளீஸ். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எங்க அம்மா இருந்திருந்தா இப்படி எல்லாம் எனக்கு ஆயிருக்குமா? தமன்னா உனக்கு என்ன ஆச்சு? ஏமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? தாத்தா நீங்க இருங்க தாத்தா. இப்ப என்ன இந்த பால்ல விஷம் கலந்துக்குது அவள் தானே? சரி விடுங்க, இத நானே குடிக்கிறேன். இதுல எதுவுமே நான் கலக்கலன்னு எனக்கு தெரியும். ஏமா ராணி கொஞ்சம் இருமா. என்னமா ராணி அவதான் இப்படி சொல்றனா நீ இப்படி பேசலாமா? தாத்தா நான் தயங்குனா நான் தப்பு செஞ்ச மாதிரி ஆயிரும். தப்பே செய்யாத நான் என்னத்துக்கு தாத்தா பயப்படணும்? நானே இந்த பாலை குடிச்சேன். குடிக்காத ராணி, அத கீழே ஊத்திரலாம். ஆமா அண்ணி, அத கீழே ஊத்திரலாம். எதுக்கு? வேணாம் மாமா, நான் தப்பு செய்யலன்னு நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த பாலை நான் குடிக்கிறேன் மாமா. சொன்னா கேளுமா. ராணி அத குடிக்காத ராணி, அதுல விஷம் கலந்திருக்கு. குடிக்காத ராணி. ராணி நீ சத்தியம் வாங்கினதுனால உன் கண்ணுக்கு நான் தெரிய மாட்டேன். மனசார நீயே வாக்கான்னு கூப்பிட்டாதான் நான் உன் கண்ணுக்கு தெரிவேன். நான் பேசுறதும் உனக்கு கேட்கும். இப்படி ஒரு தடைய போட்டுட்டியே ராணி. ஆன்மா சில விதிகளுக்கு கட்டுப்பட்டவங்க. நானும் அதே விதிக்கு கட்டுப்பட்டு தான் இங்க நிக்கிறேன். உன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நிக்கிறேன் ராணி. ஐயோ உன்னை நான் எப்படி காப்பாத்த போறேன்? போதுமா? இந்த பாலை நான் குடிச்சிட்டேன். நான் நல்லா தானே இருக்கிறேன். இப்ப என்ன சொல்ற தமன்னா? பார்த்தல்ல எதுக்கு இவன் மேல அபாண்டமா பழி சொல்ற? ஒவ்வொரு நாள் ஏதாவது இந்த விஷயம் பரீட்சை என்னடா? ஐயோ ராணி ராணி அண்ணி, ஐயோ அண்ணி. ஐயோ ராணி ராணி ஐயோ என்னாச்சு பாருங்க. ராணி என்னாச்சு பாருங்க. அடியே அண்ணி. ஐயோ நீ ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்றா. நான் தான் குடிக்காதேன்னு சொன்னேனே ராணி. என்ன அக்கா வான்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லு. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எழில் வா மனோ. எழில் எங்க கிளம்பிட்டு இருக்க? வரேங்க, ஹாஸ்பிட்டலுக்கு தான். ஹாஸ்பிட்டலுக்கா? ஏன் என்னாச்சு? இல்ல பசங்க பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்னு சொன்னாங்க, அதான் நம்ம போலான்னு நினைச்சேன். இருக்குதான், பட் என்ன பண்றது? உனக்கே தெரியும்ல இன்னைக்கு சாயந்தரம் 2 முக்கியமான சர்ஜரிஸ் இருக்குன்னு. அதுக்கு போய் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். இன்னைக்கு டே மொத்தமும் பேக்டாவே இருக்கு. அதனால ஸ்கூலுக்கு ஃபோன்லேயே பேசி எல்லாத்தையும் முடிச்சுட்டு இன்னொரு நாளைக்கு கூட போய்க்கலான்னு பார்க்குறேன். எழில் நீ என்ன பேசுற? ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் என்னைக்கு நடக்குதோ அன்னைக்கு தான் நம்ம எல்லாரும் போகணும். நீயே யோசிச்சு பாரு, எல்லா பசங்களும் அவங்க பேரண்ட்ஸை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. நம்ம பசங்க மட்டும் நம்ம யாரும் இல்லாம அங்க தனியா நிக்கணுமா? அது நல்லா இருக்குமா சொல்லு? ஆஸ் அ பேரண்டா நாம போய் மீட்டிங்ல கலந்துக்கிறது தானே கரெக்டா இருக்கும். வாட்? இல்ல, ஒரு அப்பாவா பேரண்டா நீ இருக்கல்ல, உன்னோட ஃப்ரெண்டா ஒரு வெல்விஷரா நான் இருக்கேன். அப்படி நாம போய் கலந்துக்கிறது தானே கரெக்டா இருக்கும். பசங்களும் அதை தானே எதிர்பார்ப்பாங்க, விரும்புவாங்க. அதுதான் ப்ரொசீஜரும் கூட.
அப்பதான் பேரண்டா ரெஸ்பான்சிபிளா இருக்கிறதா இருக்கும். அதனால நாம கண்டிப்பா போய் தான் ஆகணும். ஓகே மனோ, நீ இவ்வளவு தூரம் சொல்ற, போயிட்டு வரலாம். எனிஹாவ் மீட்டிங் கொஞ்ச நேரம் தானே இருக்கும், முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம். ஓகே எழில், அப்ப நானும் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். நம்ம 2 பேரும் ஒன்னா போலாம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ஓகே, சீக்கிரமா வா. ஓகே. மனோ போலாமா? அம்மா நான் கிளம்புறேம்மா. என்னப்பா எழில், ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டீங்களா? ஆமாமா, ஹாஸ்பிட்டலுக்கு தாமா. ஆனா அதுக்கு முன்னாடி பசங்களோட ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் இருக்கு. அதான் அதை அப்படியே அட்டெண்ட் பண்ணிட்டு அப்புறமா ஹாஸ்பிட்டல் போறேன். தமிழ், இங்க வாமா. அம்மா, ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் போறீங்கன்னா தமிழையும் கூட கூட்டிட்டு போங்க. அவ எதுக்கு ஆண்டி? தமிழ் தானே குழந்தைங்களை பாத்துக்கிறா. அப்ப குழந்தைங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்கன்ற நல்லது கெட்டதெல்லாம் அவளும் தெரிஞ்சுக்கணும்ல. அதனால அவளையும் கூட்டிட்டு போங்கப்பா. அம்மா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். மீட்டிங்ல அவங்க கொடுக்கிற ஃபீட்பேக் தமிழுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, தமிழும் வரட்டும். போயிட்டு வந்துருமா அவங்க கூட. சரிங்கம்மா. சரி, போலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இதுக்கு முன்னாடி நான் இப்படி சீட் பண்ணதே இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆன்ட்டி. மிஸ்ஸும் ரேங்க் கார்டை வச்சு தான் வர பேரண்ட்ஸ் கிட்ட பேசுவாங்க. டாடி பார்த்தாருன்னா அவர்கிட்ட காட்டாம சைன் பண்ணிட்டேன்னு அவருக்கு தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் எனக்கு பயங்கரமா பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு. அதனால தான் ரொம்ப பயமா இருந்துச்சு. இப்போ நீங்க என் கூட வரீங்கன்னா எனக்கு ஓகே. நீ ஒன்னும் பயப்படவே பயப்படாத. நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்குமே பயப்பட தேவையில்லை. நீ தைரியமா ஸ்கூலுக்கு கிளம்பு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ ஆண்டி, தேங்க்யூ சோ மச். மேடம், என்ன? இல்ல மேடம், எப்படியோ நீங்க எழில் ஐயாவோட போக மாட்டீங்க. கவினை மாட்டி விட போறீங்க. இது தெரியாம அவ சந்தோஷமா போறான். அதான். அத நீ சொல்லக்கூடாது, நான் தான் முடிவெடுப்பேன். எவ்வளவு சூப்பர் மேட்ரு கிடைச்சிருக்கு, இத போய் விட்டுருவேனா? கண்டிப்பா எழில் கூட போவேன். இல்ல ஏதாவது பண்ணி அன்னைக்கு ஸ்விம்மிங் பூல்ல தப்பிச்ச மாதிரி தப்பிச்சிருவேன். நாமளே கவினை மாட்டி விட்டு பக்கத்துல இருந்து பெரிய பிரச்சனையாக்கி இதையே காரணமா வச்சு 4 பேரையும் ஹாஸ்டலுக்கு அனுப்புறேன். செம்ம ஐடியா மேடம். என்ன பண்றாங்க பசங்களா? ரெடி ஆயிட்டீங்களா? சீக்கிரம் வாங்க, டைம் ஆயிடுச்சு. வாங்க. வரோம். ஆமா, நீங்க 3 பேர் தான் வரீங்க. கவின் வரல? வந்துட்டேன். வரலனா மட்டும் விடவா போற? வந்துட்டல. டேய், இன்னைக்கு நீ ரொம்ப தாண்டா பண்ற. நீ தான் வர வர ரொம்ப பண்ற. நான் என்ன பண்றேன் அபி? சொன்னா என்ன பண்ண போற? டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம். சரி, எல்லாரும் காலையில பால் குடிச்சிட்டீங்கல்ல? குடிச்சாச்சு. அதெல்லாம் குடிச்சாச்சு. குடிச்சா காவியா? குடிச்சிட்டேன். கவின், நீ தான் லேட்டா வந்த. நீ கரெக்டா குடிச்சியா இல்ல குடிக்காம வந்துட்டியா? அதெல்லாம் குடிச்சாச்சு. அஞ்சலி, நானும் குடிச்சிட்டேன். தமிழ் சூப்பரா இருந்துச்சு. சமத்துடி செல்லம். நாங்க இவ்ளோ சொல்லியும் தமிழ் கூட க்ளோஸா இருக்கியா? போலாம். போலாம். கிளம்பலாம். அதுக்கு முன்னாடி காவியா, நீ தேவையான புக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டியா? எடுத்தாச்சு. சரி, செல்வி, லஞ்ச் பாக்ஸ் கொண்டு வாங்க. ஐடி கார்டு எடுத்தாச்சுல? எடுத்துட்டோம். ஓகே. ராமையாண்ணா, எல்லாரும் சாப்பிட்டீங்க, ஹோம்வொர்க் முடிச்சிட்டீங்க. லஞ்ச் பாக்ஸ் கொடுங்க.
என்னங்க பிடிங்க பிடிங்க பிடிங்க. ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. கிளம்புங்க கிளம்புங்க. சரிம்மா வாங்க போலாம். பாய். வாங்க போங்க 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 சீக்கிரம். பாய் பாய் பாய். இத்தனை நாள் இந்த வீட்ல எது இல்லைன்னு ராத்திரியும் பகலும் வேண்டணும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நடக்குது. தமிழ் மாதிரி ஒரு பொண்ணை இந்த குடும்பத்துக்கு கொண்டு வந்து சேர்த்து என் குடும்பத்துல பழைய நிம்மதியை கொண்டு வந்துட்டேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அப்பா என்ன வீட்டுக்கு வர வேணாம்னு சொன்னேன்ப்பா. இருங்கப்பா ஒரு நிமிஷம் இருங்க. இங்க வந்த அப்பா இருங்கப்பா. உள்ள போலீஸ்காரங்க இருக்காங்கப்பா. தெரியல. என்னடா இதெல்லாம் என்ன நடக்குதுங்க? இருங்கம்மா. போலீஸ் ஒன்னு புடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு. ப்ளீஸ் போய்டு. சொல்றத கேளு பண்ணி உடனே இங்க இருந்து கிளம்புப்பா. போப்பா. இரு நான் சொல்றத கொஞ்சம் கேளு. போலீஸ்ல என்ன ஒண்ணும் பண்ணாது. நான் எந்த தப்பும் பண்ணல. நீ கொஞ்சம் அமைதியா இரு. நான் பேசிக்கிறேன். நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அப்பா கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. சார் எதுக்கு சார் விளங்க மாட்டீங்க? கைய இறக்க மாட்டேன். நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? அமைதியா இரு. வாயை மூடி அமைதியா இரு சார். சார் விடுங்க சார். அண்ணனை ஒண்ணும் பண்ணாதீங்க. சார் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் சார். தயவு செய்து சார் ப்ளீஸ். எங்க குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இப்படி சோதனையா வந்துகிட்டே இருக்கு? நாங்க என்ன பாவம் பண்ணோம்? ஹலோ ஹலோ, நீங்க நந்தினி தானே? ஆமா, நீங்க யார் பேசுறது? நான் திருச்சில இருந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் செல்லம்மா பேசுறேன். போலீஸ் இன்ஸ்பெக்டரா? இவங்களுக்கு எப்படி ஏன் நம்பர் கிடைச்சது? ஒருவேளை அந்த புலி போலீஸ்ல மாட்டி என்ன கோத்து விட்டுட்டானா? ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? என்ன பேச்சு மூச்சே காணும்? லைன்ல தான் இருக்கேன். ஏன் ஃபோன் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் நான் அப்புறமா பதில் சொல்றேன். இப்போ நான் கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்றீங்களா? சரியான திமிரு பிடிச்சவளா இருப்பா போல இருக்கு. நீங்களே நேர்ல கூட்டு வந்ததுக்கு பிறகு வேலை இல்லைன்னு சொல்ல முடியுமா மேடம்? இருந்தாலும் கம்பெனி ரூல்ஸ் அண்ட் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு மேடம். நீங்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் அப்புறம் பாத்துக்கோங்க சார். நாங்க அவசரமா கிளம்பணும். அமுதா நீ சீக்கிரம் வா. அங்க ஒரு பிரச்சனையா? பிரச்சனையா? என்ன பிரச்சனை மேடம்? நீ வா, நான் உன்கிட்ட சொல்றேன் போகும்போது. வா. மேடம் மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம். நீங்க போயிட்டா என் சீட்டு கிழிஞ்சிரும் மேடம். எங்க இதுக்கு மேல எல்லாம் எங்களால வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் முடியாதுங்க. அதான் வேலை கன்ஃபார்ம்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்னங்க பேசணும் உங்களுக்கு? என்னைக்கு வேலையில ஜாயின் பண்ணணும்னு மட்டும் மெசேஜ் பண்ணுங்க, நாங்க வந்துடும். அமுதா நீ வா. மேடம் 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 ப்ளீஸ் மேடம் இருங்க மேடம், கொஞ்ச நேரம் என் மொபைல் நம்பர் இருக்குல்ல, அதுக்கு கால் பண்ணுங்க. நான் வரேன். வா போலாம். மேடம் சொல்ல சொல்ல போய்கிட்டே இருக்காங்க. இப்ப என்ன சொல்லி இவங்களை தடுக்கிறது? இவங்களை அனுப்பி விட்டா பிரச்சனை ஆயிடுமே. மேடம் நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறீங்களா? நீங்க என்ன சொன்னாலும் நான் கோஆபரேட் பண்றேன் சார். சார் எதுக்காக சார் என்ன அரெஸ்ட் பண்றீங்க? உள்ளே விட்டுருங்க சார். எங்களுக்கு என்ன சார் சட்டம்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எதுக்காக நீங்க அரெஸ்ட் பண்றீங்கன்னு சொல்லணும். சொல்லுங்க சார். முருகா நான் பேசுறப்பா இருப்பா. நீங்க பாட்டுக்கு என் கையில ஹேண்ட்கப் மாட்டறீங்க. சரி நான் சொல்றேன், நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணுங்க. நான் ஒரு அர்ஜென்ட் ஒர்க்ல இருக்கேன். நானும் அர்ஜென்ட் ஒர்க்குக்காக தான் ஃபோன் பண்ணிருக்கேன். எனக்கு உங்களை பத்தின டீடைல்ஸ் வேணும். ஓகே கேளுங்க, உங்களுக்கு என்ன டீடைல்ஸ் வேணும்? ஆமா, விக்ரம்ங்கிறது யாரு? உங்க பையனா? ஆமா, எதுக்கு கேக்குறீங்க? அவரோட கார் நம்பர் பிளேட் கிடைச்சிருக்கு. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். தனா, இப்படி ஒண்ணு நடக்குதுன்னா நீ என்ன பண்ணணும் சொல்லு? நீ இப்ப விளையாடுறத விட இன்னும் நல்லா விளையாடி விட்டத பிடிக்கணும். அதை விட்டுட்டு என்ன இது நான் விளையாட்டியே விட்டுடுவேன்னு சொல்றது என்ன நியாயம் சொல்லு? அம்மா, நான் சொல்றது உனக்கு புரிய மாட்டேங்குது. சரி, புரியாமையே கூட இருக்கட்டுமே. ஆனா நீ அதுக்காக விளையாட்டை விட்டுட்டு போறேன்னு சொல்றது மடத்தனம் தானா? அதானா போதும் தானா, இத நாம அப்புறமா பேசிக்கலாம். என்ன பேசுவ? எல்லாம் கை மீறி போயிடுச்சு. உனக்கெல்லாம் புரியாது மாயா.
இத்தனை நாளா நீ தான் நல்லா விளையாடுறன்னு சொன்ன ஒருத்தர் இப்போ வேற ஒருத்தைய கூட்டிட்டு வராருன்னா நீ எங்கேயோ எதுலயோ தப்பு பண்ணிருக்கேன்னு தானே அர்த்தம். நீ உன் விளையாட்டுக்கு உண்மையா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆமா. என்னம்மா இப்படி சொல்றீங்க? ஆமா தானா. அம்மா நான் இப்படி சொல்றேன்னு நீ வருத்தப்படாத. அன்னைக்கு சடங்கு நடந்தப்போ நீ விளையாடணும்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு யாருக்கும் தெரியாம போய் விளையாடுன தானே. அப்போ அன்னைக்கு உன் மேல எனக்கு கோவம் தான். ஆனா அன்னைக்கு விளையாட்டுக்காக நீ பட்ட கஷ்டத்தை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு பெருமையா இருந்துச்சு தெரியுமா? உன்னை நான் அன்னைக்கு அடிச்சு இழுத்துட்டு வரணும் தான் நான் அங்க வந்தேன். இங்க பாரு தனா, நீ விளையாடுறதுக்கு ரகசியமா நான் அனுமதி கொடுத்திருக்கேனா அதுக்கு காரணம் நீ அந்த விளையாட்டுல உண்மையா இருந்ததுனாலதான். இத பாரு தனா, இதெல்லாம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா எனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு தெரிஞ்சும் கூட நான் உனக்கு சாதகமா இருக்கேனா அது உனக்காக இல்ல, உன் விளையாட்டுக்காக. நீ விளையாடுறது என்னைக்கோ ஒரு நாள் உன் அப்பாவுக்கு தெரியதான் போகுது. அப்போ உன்னை அவர் கேள்வி கேட்கதான் போறாரு. இருந்தாலும் அது எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலான்னு நான் அமைதியா தான் இருக்கேன். ஆனா நீ இப்போ இப்படி பேசுறதெல்லாம் பார்த்தா நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேனோன்னு எனக்கு பயமா இருக்குதானா? அம்மா அது இல்லம்மா. இத பாரு, உன்னை உன் வாத்தியார் ஒதுக்கி வச்சதுக்கு என்ன காரணமா இருந்தாலும் நீ முதல்ல அந்த காரணத்தை உடைக்கணும். உன்னை திறமை இல்லைன்னு சொன்னா திறமையா ஜெயிச்சு காட்டு. உண்மையா இல்லைன்னு சொன்னா உண்மையா இருந்து காட்டு. அதை விட்டுட்டு இப்படி விளையாட்டையே விட்டுறேன்னு சொன்னா அந்த விளையாட்டுக்கே நீ உண்மையா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நீ அப்ப என்ன சொன்ன? உன்னை தட்டி கொடுத்து உன்னை விளையாட வச்சாருன்னு சொன்னேல்ல? இப்போ உன்னை அவரை தட்டி கழிக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? உன்கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏய், நான் குடிக்கிறதுக்கும் இவளோட வாழ்க்கைக்கு என்னடி சம்பந்தம்? ஐயோ, ஏங்க ரெண்டு பேரும் புரியாமலே பேசிட்டு இருக்கீங்க? அவங்க நல்லதிலேயே குறை கண்டுபிடிக்கிறவங்க. பத்திரிக்கையில பேரு மாறி போனதுக்கு என்ன கேள்வி கேட்டாங்க? அத என்ன நாம வேணும் நான் பண்ணோம். ஜாதகம் ஏதோ மாறிடுச்சு, ஐயரும் மாத்தி எழுதிட்டாரு. ஜாதகத்தை மாத்தி கொடுத்த அவங்க வீட்டு மாப்பிளைய அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்களா? நம்மள தானே திரும்ப திரும்ப கேள்வி கேட்டாங்க. ஆமாப்பா, அம்மா சொல்றதோ கரெக்ட் தான். அவங்க எல்லாத்துலயும் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்க ஏதோ அப்பருங்கிற மாதிரி நம்ம ஏதோ லோயருங்கிற மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா சொன்ன தங்கம். அவங்க நம்ம என்ன செஞ்சாலும் அதுல சும்மா சும்மா குறை கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு கட்டுப்பட்டு தான் நம்ம இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுலயும் அந்த ரகுராமனோட தம்பி சிவராமன் இருக்கிறானே, அவன் கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கிறான். எல்லாம் அவங்க அண்ணன் இருக்காருன்ற தைரியம் தான்ப்பா. அவர் இல்லைன்னா தான் இவரோட கதையெல்லாம் தெரியும். நீங்க இதை விட பெரிய பிரச்சனை கொடுக்கறவங்க எல்லாம் அப்படியே தட்டிட்டு போயிட்டே இருப்பீங்களப்பா. இவங்க விஷயத்துல மட்டும் கொஞ்சம் அமைதியாவே இருக்கீங்களப்பா. அது ஏன்? எல்லாம் உனக்காக தான்டா தங்கம். எல்லாம் நீ வாழணுங்கிறதுக்காக தான். கண்டவன் கால்லெல்லாம் நான் விழுந்து கதறி கெஞ்சினேன். என் தகுதிக்கு சரிசமமா இல்லாத அந்த சின்ன பையன் சிவராமன் என் சட்டையை பிடிச்சி உழுக்கினப்ப கூட என் பொண்ணோட வாழ்க்கை என்னால கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அமைதியா இருந்தேன். இப்ப நான் ஏதாவது பண்ண போய் உனக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோன்னு தான் நான் அடக்கி வாசிக்கிறேன். நேரடியா எதிர்த்தா தானப்பா பிரச்சனை வரும். மறைமுகமா எதிர்த்தா எந்த பிரச்சனையும் வராதுல்ல. அந்த குடும்பத்தை நம்ம பிரிச்சா மட்டும்தான்ப்பா அங்க நம்ம வச்சது சட்டமாகும். நான் இப்ப அங்க ஒரு மாட்டு மந்தையில மாட்டிக்கிட்ட ஒத்த சிங்கமா இருக்கேன்ப்பா. தங்கமே, உன் மனசுக்குள்ள இவ்வளவு வேதனையை வச்சிருக்கேன்னு முதல்லயே ஏன் சொல்லல? சரி விட,
இப்ப சொல்லிட்டல்ல, அந்த சிவராமனை வச்சு அவன் குடும்பத்தை எப்படி அக்கு வேற ஆணி வரையா பிரிச்சு உருட்டன்னு பாரு. ஒரு கல்லுல ஒரு மாங்காய் விழுந்து தானே நீ கேட்டிருப்ப. ஒரு கல்லுல ஒரு கொத்து மாங்காய் எப்படி விட வைக்கிறான்னு பாரு உங்க அப்பன். சரிப்பா, எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நீங்க இந்த சிவராமன் விஷயத்துல பிளான் பண்ணிட்டு என்னன்னு அப்புறமா சொல்லுங்க. பார்த்து பத்திரமா போமா. சரிப்பா, வரம்மா. ஏங்க, இப்ப எதுவும் செய்ய வேணாங்க. கல்யாணத்தை முடிச்சிட்டு அப்புறமா பாத்துக்கலாங்க. அது பாட்டுக்கு நடக்கட்டும். ஏன் திட்டம் இது ஒரு பக்கமா நடக்கட்டும். கல்யாணம் முடியறதுக்கும் நான் பண்ற கலகம் முடியறதுக்கும் சரியா இருக்கும். அப்பதான் என் பொண்ணு சாரு எதிர்பார்க்கிற மாதிரி மாட்டு மந்தையும் பிரியும். சிங்கம் எந்த சிரமமும் இல்லாம ஒன்னொன்னா வேட்டையாடும். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தனா, இப்படி ஒண்ணு நடக்குதுன்னா நீ என்ன பண்ணணும் சொல்லு? நீ இப்ப விளையாடுறத விட இன்னும் நல்லா விளையாடி விட்டத பிடிக்கணும். அதை விட்டுட்டு என்ன இது நான் விளையாட்டையே விட்டுடுவேன்னு சொல்றது என்ன நியாயம் சொல்லு? அம்மா, நான் சொல்றது உனக்கு புரிய மாட்டேங்குது. சரி, புரியாமையே கூட இருக்கட்டுமே. ஆனா நீ அதுக்காக விளையாட்டை விட்டுட்டு போறேன்னு சொல்றது மடத்தனம் தானா? அதானா போதும் தானா, இத நாம அப்புறமா பேசிக்கலாம். என்ன பேசுவ? எல்லாம் கை மீறி போயிடுச்சு. உனக்கெல்லாம் புரியாது மாயா. இத்தனை நாளா நீ தான் நல்லா விளையாடுறன்னு சொன்ன ஒருத்தரு இப்போ வேற ஒருத்தைய கூட்டிட்டு வராருன்னா நீ எங்கேயோ எதுலயோ தப்பு பண்ணிருக்கேன்னு தானே அர்த்தம். நீ உன் விளையாட்டுக்கு உண்மையா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆமா, என்னம்மா இப்படி சொல்றீங்க? ஆமாதனா. அம்மா, நான் இப்படி சொல்றேன்னு நீ வருத்தப்படாத. அன்னைக்கு சடங்கு நடந்தப்போ நீ விளையாடணும்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு யாருக்கும் தெரியாம போய் விளையாடுனதானே. அப்போ அன்னைக்கு உன் மேல எனக்கு கோவம் தான். ஆனா அன்னைக்கு விளையாட்டுக்காக நீ பட்ட கஷ்டத்தை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு பெருமையா இருந்துச்சு தெரியுமா? உன்னை நான் அன்னைக்கு அடிச்சு இழுத்துட்டு வரணும் தான் நான் அங்க வந்தேன். இங்க பாருதனா, நீ விளையாடுறதுக்கு ரகசியமா நான் அனுமதி கொடுத்திருக்கேனா அதுக்கு காரணம் நீ அந்த விளையாட்டுல உண்மையா இருந்ததுனாலதான். இத பாருதனா, இதெல்லாம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா எனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு தெரிஞ்சும் கூட நான் உனக்கு சாதகமா இருக்கேனா அது உனக்காக இல்ல, உன் விளையாட்டுக்காக. நீ விளையாடுறது என்னைக்கோ ஒரு நாள் உன் அப்பாவுக்கு தெரியதான் போகுது. அப்போ உன்னை அவர் கேள்வி கேட்கதான் போறாரு. இருந்தாலும் அது எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலான்னு நான் அமைதியா தான் இருக்கேன். ஆனா நீ இப்போ இப்படி பேசுறதெல்லாம் பார்த்தா நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேனோன்னு எனக்கு பயமா இருக்குதானா? அம்மா, அது இல்லம்மா. இத பாரு, உன்னை உன் வாதியார் ஒதுக்கி வச்சதுக்கு என்ன காரணமா இருந்தாலும் நீ முதல்ல அந்த காரணத்தை உடைக்கணும். உன்னை திறமை இல்லைன்னு சொன்னா திறமையா ஜெயிச்சு காட்டு. உண்மையா இல்லைன்னு சொன்னா உண்மையா இருந்து காட்டு. அதை விட்டுட்டு இப்படி விளையாட்டையே விட்டுறேன்னு சொன்னா அந்த விளையாட்டுக்கே நீ உண்மையா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நீ அப்ப என்ன சொன்ன? உன்னை தட்டி கொடுத்து உன்னை விளையாட வச்சாருன்னு சொன்னேல்ல? இப்போ உன்னை அவரை தட்டி கழிக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? உன்கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணு. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏய், நான் குடிக்கிறதுக்கும் இவளோட வாழ்க்கைக்கு என்னடி சம்பந்தம்? ஐயோ, ஏங்க ரெண்டு பேரும் புரியாமலே பேசிட்டு இருக்கீங்க? அவங்க நல்லதுலயே குறை கண்டுபிடிக்கிறவங்க. பத்திரிக்கையில பேரு மாறி போனதுக்கு என்ன கேள்வி கேட்டாங்க? அதை என்ன நாம வேணும் நான் பண்ணோம்?
ஜாதகம் ஏதோ மாறிடுச்சு, ஐயரும் மாத்தி எழுதிட்டாரு. ஜாதகத்தை மாத்தி கொடுத்த அவங்க வீட்டு மாப்பிளைய அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்களா? நம்மள தானே திரும்ப திரும்ப கேள்வி கேட்டாங்க. ஆமாப்பா, அம்மா சொல்றதோ கரெக்ட் தான். அவங்க எல்லாத்துலயும் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்க ஏதோ அப்பருங்கிற மாதிரி, நம்ம ஏதோ லோயருங்கிற மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா சொன்ன தங்கம். அவங்க நம்ம என்ன செஞ்சாலும் அதுல சும்மா சும்மா குறை கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு கட்டுப்பட்டு தான் நம்ம இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுலயும் அந்த ரகுராமனோட தம்பி சிவராமன் இருக்கிறானே, அவன் கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கிறான். எல்லாம் அவங்க அண்ணன் இருக்காருன்ற தைரியம் தான்ப்பா. அவர் இல்லைன்னா தான் இவரோட கதையெல்லாம் தெரியும். நீங்க இதை விட பெரிய பிரச்சனை கொடுக்கறவங்க எல்லாம் அப்படியே தட்டிட்டு போயிட்டே இருப்பீங்களப்பா. இவங்க விஷயத்துல மட்டும் கொஞ்சம் அமைதியாவே இருக்கீங்களப்பா. அது ஏன்? எல்லாம் உனக்காக தான்டா தங்கம். எல்லாம் நீ வாழணுங்கிறதுக்காக தான். கண்டவன் காலிலெல்லாம் நான் விழுந்து கதறி கெஞ்சினேன். என் தகுதிக்கு சரிசமமா இல்லாத அந்த சின்ன பையன் சிவராமன் என் சட்டையை பிடிச்சி உழுக்குனப்ப கூட என் பொண்ணோட வாழ்க்கை என்னால கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அமைதியா இருந்தேன். இப்ப நான் ஏதாவது பண்ண போய் உனக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோன்னு தான் நான் அடக்கி வாசிக்கிறேன். நேரடியா எதிர்த்தா தானப்பா பிரச்சனை வரும். மறைமுகமா எதிர்த்தா எந்த பிரச்சனையும் வராதுல்ல. அந்த குடும்பத்தை நம்ம பிரிச்சா மட்டும்தான்ப்பா அங்க நம்ம வச்சது சட்டமாகும். நான் இப்ப அங்க ஒரு மாட்டு மந்தையில மாட்டிக்கிட்ட ஒத்த சிங்கமா இருக்கேன்ப்பா. தங்கமே, உன் மனசுக்குள்ள இவ்வளவு வேதனையை வச்சிருக்கன்னு முதல்லயே ஏன் சொல்லல? சரி விட, இப்ப சொல்லிட்டல்ல. அந்த சிவராமனை வச்சு அவன் குடும்பத்தை எப்படி அக்கு வேற ஆணி வரையா பிரிச்சு உருட்டன்னு பாரு. ஒரு கல்லுல ஒரு மாங்காய் விழுந்து தானே நீ கேட்டிருப்ப. ஒரு கல்லுல ஒரு கொத்து மாங்காய் எப்படி விட வைக்கிறான்னு பாரு உங்க அப்பன். சரிப்பா, எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நீங்க இந்த சிவராமன் விஷயத்துல பிளான் பண்ணிட்டு என்னன்னு அப்புறமா சொல்லுங்க. பார்த்து பத்திரமா போமா. சரிப்பா, வரம்மா. ஏங்க, இப்ப எதுவும் செய்ய வேணாங்க. கல்யாணத்தை முடிச்சிட்டு அப்புறமா பாத்துக்கலாங்க. அது பாட்டுக்கு நடக்கட்டும். என் திட்டம் இது ஒரு பக்கமா நடக்கட்டும். கல்யாணம் முடியறதுக்கும் நான் பண்ற கலகம் முடியறதுக்கும் சரியா இருக்கும். அப்பதான் என் பொண்ணு சாரு எதிர்பார்க்கிற மாதிரி மாட்டு மந்தையும் பிரியும். சிங்கம் எந்த சிரமமும் இல்லாம ஒன்னொன்னா வேட்டையாடும். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏங்க, சீதா யாரு? அவளுக்கும் எனக்கும் என்ன பந்தம் இருக்கு? அவளா ராமான்னு வரப்போ எனக்கு ராம் தான் முக்கியம். ராம நீங்க இழந்தா அது பெரிய பாவம் இல்லையா? ஆனா ராம் அப்படி நினைக்கல இல்ல. என்ன சொல்றீங்க? அவ சொன்னதை நீ கேட்ட இல்ல. என் உயிரே நீதான் சீதா, நீ என்ன விட்டு போயிட்டா நான் செத்து போயிட்டுதான் அர்த்தம்னு சொன்னா இல்ல. நான் அப்படியே ஆடி போயிட்டேன். அவங்க எவ்வளவு காலம் சேர்ந்து வாழ்ந்திருப்பாங்க சொல்லு? ஒரு 2 வருஷம், 2.5 வருஷம். ஆனா ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு பார்த்த இல்ல. அந்த அன்பை, அந்த பாசத்தை மனசார எப்படி மகா நம்ம பிரிக்க முடியும்? அப்படி பிரிச்சா அது பெரிய பாவம் இல்லையா? அவன் சின்ன பையங்க, ஏதோ வயசு கோளாறுல உண்மை தெரியாம பேசிக்கிட்டு இருக்கான். அத போய் யாரு சின்ன பையன்? யாரு சின்ன பையன்? இன்னும் 7 மாசத்துல ஒரு குழந்தைக்கு தகப்பனா போறான். அவன் சின்ன பையனா? வேணாம் மகா, தயவு செஞ்சு தப்பா யோசிக்காத, தப்பாவும் பேசாத. அதுக்காக ஜாதகம் சொல்றத அப்படியே விட்டுட்டு சொல்றீங்களா? அது விதி மகா. அதுல நடக்காததெல்லாம் நடக்கலாம், நடக்க வேண்டியது நடக்காம கூட போகலாம். அந்த விதியை எழுதுனது யாரு? சாமி தானே. சாமியே மனசு வந்து இவ்வளவு அன்பு வச்சிருக்கிறவங்கள பிரிக்குமா? சாமிக்கு ஒரு நியாய தர்மம் இருக்குல்ல. இதெல்லாம் பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்கும், ஆனா
ஐ டோன்ட் கேர் மகா. எனக்கு என் பையன் சந்தோஷம் முக்கியம். அவன் மனசொடிஞ்சு போயிடக்கூடாது, அது முக்கியம். மத்தபடி விதியை என்ன செய்யறதுன்னு அப்புறமா பாத்துக்கலாம். எனக்கு என்ன வந்தது? இதுக்கு மேல உங்க இஷ்டம். இந்த குடும்பத்துல நல்லது மட்டும் நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இதுக்கு மேல அந்த சாமி பாத்துக்கிட்டோம். நானும் அந்த சாமியே வேண்டிக்கிறேன். நல்லா வேண்டிக்க. ஒண்ணு மட்டும் நிச்சயம், நீ என்ன நினைச்சாலும் சீதாவையும் ராமையும் நான் பிரிக்க விட மாட்டேன். யாராலையும் அவங்கள பிரிக்கவும் முடியாது. ராமுக்கு வேற கல்யாணங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. இல்ல, நிச்சயமா ஒரு நல்லது நடக்கும். அந்த நல்லத நானே நடத்தி வைப்பேன். நல்லது நடக்குமா? யாருக்கு? அத நான் சொல்ல மாட்டேன். அந்த நல்லது ஒரு கல்யாணமா கூட இருக்கலாம். வெயிட் பண்ணி பாருங்க. என்ன சொல்ற? சரியா கேக்கலையா? ஒரு கல்யாணம் நடக்கும்னு சொல்றேன். அந்த நல்லது ஒரு கல்யாணமா கூட இருக்கலாம்னு சொல்றேன். அத நானே கூட நடத்தி வைப்பேன்னு சொல்றேன். டேப்லெட் போட்டுட்டீங்க, உங்களுக்கு தூக்கம் வரும். இத பத்தியெல்லாம் யோசிக்காதீங்க, தூங்குங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நம்ம 2 பேரும் எங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோம்? முத்தரம்மாக்கு நடந்த தசரா திருவிழால. அதை ஏற்பாடு பண்ணது யாரு? ஏற்பாடா? அது எதேச்சியா நடந்தது இல்ல. எதேச்சியா நடக்கிற மாதிரி அதை ஏற்பாடு பண்ணது யார் தெரியுமா? உன்னோட முத்தாரம்மன் தான். இங்க சென்னையில இருந்த என்னையும் அங்க திருநெல்வேலியில இருந்த உன்னையும் 2 பேரும் பாத்துக்கோங்க. இனிமே இவதான் உனக்கு, இவன் தான் உனக்குன்னு நம்மள யார் சேர்த்து வச்சா? முத்தாரம்மன் தான். எதுக்காக சேர்த்து வச்சா? எதுக்காக? ஒன்னா வாழதானே. அவளே நம்மளை பிரிச்சு வைப்பாளா? சொல்லு. லிசன், நம்மளை சேர்த்து வச்ச தெய்வம் எத்தனை நாள் நம்ம ஒன்னா வாழணும், எப்படி ஒன்னா வாழணும்னு எழுதி வச்சிருக்க மாட்டாளா? சொல்லு. நாம எவ்வளவு காலம் ஒன்னா வாழணும்னு உன்னோட முத்தாரம்மனுக்கு தெரியும். எல்லாத்தையும் அவ பாத்துக்குவா. புரியுது இல்ல? எல்லாமே அவளோட திட்டம்தான். அப்படி இருக்கிறப்ப நாம எதுக்காக அதுல தலையிடணும்? சொல்லு. 100 வருஷம் வாழ்ந்தாலும், ஒரே ஒரு வருஷம் வாழ்ந்தாலும், இல்ல ஒரே ஒரு நாள் தான் வாழ போறீங்கன்னு அந்த முத்தாரம்மன் சொன்னாலும், அந்த ஒரு நாளையும் நாம சந்தோஷமா வாழணுமா வேணாமா? அந்த அம்மா பாத்துப்பான்னு சொல்லுதியாலா பாஸ்? அம்மா தான் பாத்துக்குவா. இது அவ கொடுத்த வாழ்க்கை. இது கூட அவ கொடுத்த பாப்பா தான். அதை உடைச்சிட்டு நாமளா பிரிஞ்சிருக்கணுமா? கடவுள் கொடுத்த வாழ்க்கையை மறுக்க நீயும் நானும் யாரு சீதா? யோசி. நான் சொல்றேன் சீதா, என்ன வேணா நடந்துட்டு போட்டும். நாளைக்கு நடக்க போறத இன்னைக்கு நாம எதுக்காக யோசிக்கணும்? இந்த நிமிஷம் நீ என்னோட சீதா, நான் உன்னோட ராம். இதை தவிர வேற என்ன வேணும் நமக்கு? சொல்லு. எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம் நம்ம குழந்தை தான். நாளைக்கு அது பிறந்து வளர்ந்து அப்பா எங்கன்னு கேட்டா நீ யார காட்டுவ?
ஒருவேளை என்னை விட்டு நீ பிரியறது உன்னோட உரிமைன்னு நினைக்கலாம். ஆனா பெத்த அப்பாவை விட்டு புள்ளைய பிரிக்க உனக்கு என்ன உரிமை இருக்கு சொல்லு? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். லவ் போனா வரும், உசுறு போனா வருமா சொல்லு? அழுவாத. நம்மெல்லாம் எப்படியாப்பட்ட ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். சின்ன வயசுல நீ எங்க வீட்டுக்கு வருவ, நாங்க உன் வீட்டுக்கு வந்து விளையாடுவோம். அப்பெல்லாம் நம்ம எவ்வளவு கான்பிடென்டா ஜாலியா இருந்தோம். இந்த பாரு, இப்பயும் ஒண்ணு கெட்டு போல. நீ செம்மையா பச்சுக்கிற, எல்லாத்தையும் ஸ்போர்ட்டிவா ஏத்துக்கிற ஆள். நீ ஏன் இப்படி பண்ண? சரி அத்தை விடு. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன், விஷம் குடிச்சியா? எப்படி இருந்துச்சு? ஐயோ, நினைச்சாலே குமட்டிக்கிட்டு வருது. இதனால தாங்கிக்கவே முடியல. வாய்க்குள்ள டியூப் விட்டு குடலே உருவிருப்பாங்களே, அத மைண்ட்ல வச்சு அப்படியே இவனை பாரு. இனிமே உனக்கு விஷம் குடிக்க தோணும். இந்த பார் பிரீத்தி, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இப்பெல்லாம் பண்ணா ரொம்ப கஷ்டம். இதோட ரியாக்ஷன்லாம் லைஃப் லாங் நமக்கு இருக்கும். இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, புரியுதா? நீ ஊன்னு சொல்லு, உனக்கு சூப்பரான மாப்பிள்ளைங்களை பார்த்து லைன் கட்டி நிறுத்துற. ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழப்பாரு. சரி, உடம்பு பாத்துக்க. டேய், ஒரே நிமிஷம்டா. எல்லாம் முடிவு பண்ணியாச்சு பிரீத்தி, எதையும் மாத்த முடியாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. இனி தப்பா எந்த முடிவு எடுக்காத. போச்சுரா, இனி இந்த ஆள் வேற வாழ்த்துவானே. டேய், நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடா. என் பொண்ணு இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்களாடா. மாமா, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சும் நீங்க தப்பு பண்றீங்க. நீங்க கொடுத்த பொய்யான நம்பிக்கையால தான் பிரீத்தி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா. ஏண்டா, நான் கொடுத்த நம்பிக்கையாடா? உங்க அப்பன் கொடுத்த நம்பிக்கை தானடா. அவ சின்ன பிள்ளையா இருக்கும்போது அத்தனை பேருக்கு முன்னாடி வாக்கு கொடுத்தானேடா. நம்ம சாதி சனத்துல இந்த மாதிரி வாக்கு கொடுக்கறது சகஜம் தானே. எல்லாரும் அவங்க வாக்கு கொடுத்தபடி தானே நடந்துக்குவாங்க. அந்த நம்பிக்கையில தான்டா நானும் என் பொண்ணு இருந்தோம். உங்க அப்பா இப்படி வாக்கு சுத்தம் இல்லாதவனு தெரியாம போச்சே. யோ மாமா, அவர் தப்பா பேசுறவெல்லாம் வச்சுக்காத. நாங்க என்ன வேணா போய் அந்த குடும்பத்தோட சம்பந்தம் பண்ணோம்? இல்ல இவன் ஏதாவது அந்த பொண்ணை லவ் பண்ணானா? குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிப்போச்சு. என்ன பண்றது? அந்த குடும்பத்துக்கு ஏதோ நல்லது பண்ணணும்னு நினைச்சு அந்த மனுஷன் அப்படி ஒரு முடிவு எடுத்தாப்ல. ஸோ அம்மா அதை புரிஞ்சுக்காம வாக்கு சுத்தம்ல, அது இல்லை இது இல்லைன்னு. போய் உன் பொண்ணுக்கு புத்தி சொல்லி புரியவி. வாடா. போங்கடா, இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்கறேன். இப்போ மைண்ட் வைஸ் என்ன, நீயும் என் அத்தையும் என்னெல்லாம் பிளான் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது மாமா. பொண்ணு பார்த்துக்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னடி இப்படி சொல்லிட்ட? வந்தவ எம்மா பெரிய துட்டுக்காரன், பொழைக்க தெரிஞ்சவ, அதான் டக்குன்னு ரெடி ஆயிட்டா. இருங்க வர. ஏங்க இங்க பாருங்க, உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையா? ஏன் அப்படி பேசுறீங்க? போய் உங்க வேலையை மட்டும் பாருங்க. வந்துட்டாங்க மத்தவங்க வீட்டை பத்தி பேசுறதுக்கு. போங்கன்னு சொல்றேன்ல. வாடி. ரொம்ப தான் பேசுது. வந்துட்டாங்க அடுத்தவங்க வீட்டை பத்தி பேசுறதுக்கு. கண்மணி, கண்மணி, கண்மணி நில்லு. கண்மணி, கண்மணி, கண்மணி நில்லுக்கா. கண்மணி,
ஏய் என்ன பண்ற கண்மணி நீ? கண்மணி ஏய் பேசுறவங்க 1000 பேசுவாங்க. அதுக்கெல்லாம் போய் கண்மணி, என்ன கண்மணி இது? கண்மணி, என்ன வீரா இவ? ஏன் இப்படி பண்ற? கண்மணி கண்மணி கா கண்மணி ஏய், கண்மணி. நில்லு. ஏய் என்னம்மா? சொல்றத கேளு கண்மணி. ஏய், கண்மணி. கா ஏய் கண்மணி நில்லுங்கறல. கண்மணி கண்மணி முன்னாடி கண்மணி பேசுறவங்க 1000 பேசுவாங்க. அதுல நம்ம பெருசா எடுத்துக்கலாமா? இங்க பாரு, நம்ம யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல. நம்ம மனசுக்கு எது சரின்னு படுதோ அதுதான் நம்ம செய்றோம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் நம்ம தேவையில்லாம ஃபீல் பண்றோம்னு வை, அப்புறம் வாழ்க்கையில எதுவும் பண்ண முடியாது. இவங்க இன்னைக்கு ஒண்ணு பேசுவாங்க, நாளைக்கு வேற பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம காதுல வாங்கிக்க கூடாது கண்மணி. அக்கா, நான் அதுங்களை செம்மையா திட்டி விட்டேன்க்கா. நீ ஏன்க்கா அழுவுற? அவங்களுக்குலாம் நம்ம நியாயம் தெரியாது கண்மணி, ஆனா உனக்கு தெரியும்ல. ரத்தத்துக்கு ரத்தம் பார்க்க உன் கையில ஒரு பெரிய ஆயுதம் கிடைக்க போகுது. அத கெட்டியா புடிச்சுக்கோ. அத வச்சு நீ பழிய தீர்த்துக்கோ. தப்பு செஞ்சவனுக்கு தண்டனையை கொடுத்துரு. யார் என்ன சொன்னா என்ன? எனக்கு என் நியாயம் தெரியும். கண்மணி, நம்ம கஷ்டத்தை யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க பேச்சு மட்டும்தான் நம்ம கேட்கணும். இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நம்ம கவலைப்பட்டுட்டு இருந்தோம்னு வையேன், அப்புறம் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. பாரு, அவசரப்பட்டு மேந்திய வேற கழுவிட்ட. அக்கா, கொஞ்ச நேரத்துல பாரு உனக்கு இப்படி செவந்திருக்கு. அட ஆமா கண்மணி, உன் வாழ்க்கை நீ நல்லா இருக்கும். நீ சந்தோஷமா இரு. அழாத. சிரி சிரிங்கறல்ல. சரிடி. இப்ப எப்படி இருக்கு? வா போலாம். வா வா வா. எந்திரி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.